Hello all, welcome to our channel Craftiiee World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான அழகான ஒரு handmade silk thread earring எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். சோ நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. சோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நான் violet color silk thread தான் வந்துட்டு எடுத்துர்க்கேன். சோ இந்த மாதிரி வந்துட்டு purple color silk thread எடுத்துட்டு அத இந்த மாதிரி வந்துட்டு சின்னதா ஒரு பாக்ஸ் இருக்க சைஸ்ல வந்து நான் இந்த மாதிரி ஒரு 100 டைம்ஸ் வந்துட்டு ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கறேன். உங்ககிட்ட இந்த பாக்ஸ் வேணா நீங்க வந்துட்டு phone பேக் கேஸ் கவர் இல்லாட்டி கையில கூட வந்துட்டு நீங்க இந்த மாதிரி வந்துட்டு கவர் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ரோல்ஸ் பண்ணி எடுத்துட்டு நமக்கு வந்துட்டு நல்லா திக்கா நல்லா பஞ்சியா வந்துட்டு அந்த silk thread கிடைக்கணும். அப்பதான் வந்துட்டு இந்த இயரிங் வந்துட்டு செய்யிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். நம்ம வந்துட்டு இது பாத்தீங்கன்னா ஒரு tassel earring மெத்தட்ல வந்துட்டு செய்ய போறோம். சோ பார்க்கவே வந்துட்டு ரொம்ப கியூட்டா இருக்கும். சோ tasselக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த silk thread வந்துட்டு நிறைய thickness ஓட இருக்கணும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நல்லா திக்கா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நான் 100 டைம்ஸ் வந்துட்டு அதை ரோல் பண்ணி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ நான் அதுல ஒரு knot போட்ட மாதிரி நீங்களும் வந்துட்டு 2-3 knots போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு அப்புறம் வந்துட்டு அகைன் இன்னும் கொஞ்சம் silk thread நான் கட் பண்ணி எடுத்துக்கறேன். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த bunch of silk threadல வந்துட்டு இந்த மாதிரி மேல கொஞ்சமா இடம் விட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டு இந்த silk thread வச்சு நல்லா டைட்டா வந்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து நம்ம கண்டிப்பா ரொம்பவே டைட்டா வந்துட்டு ரொட்டேட் பண்ணனும். அப்பதான் வந்துட்டு எந்த silk threadமே வந்துட்டு ஈஸியா நழுவி வந்துராது. silk thread வந்துட்டு ஈஸியா வந்துட்டு சிக் ஆயிடும் and then வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு பெண்ட் ஆயிடும். அது மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. சோ நம்ம silk thread வந்துட்டு ஹேண்டில் பண்ணும்போது ரொம்பவே வந்துட்டு கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணனும். சோ நல்லா டைட்டா வந்துட்டு ரொட்டேட் பண்ணிட்டு நல்லா knot போட்டுக்கோங்க. knotமே வந்துட்டு நல்லா டைட்டா போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் மேல நல்லா டைட்டா வந்துட்டு knot போட்டுட்டேன். அதுக்கு அப்புறம் வந்துட்டு பேலன்ஸ் இந்த அடிஷனலா இருக்க silk thread வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கறேன். இது வந்துட்டு உங்களுக்கு இயரிங் எவ்வளவு லாங்கா வேணும் ஷார்ட்டா வேணும்ன்றது நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். சோ நான் பாத்தீங்கன்னா இந்த சைஸ் வந்துட்டு எனக்கு இருந்தா போதும்ன்ற அளவுக்கு எனக்கு இருந்துச்சு. அதனால வந்து நான் எக்ஸ்ட்ராஸ் இருக்க அந்த அடிஷனல் silk thread எல்லாத்தையுமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்க தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. சோ நான் அந்த சைஸ் வந்துட்டு எனக்கு கிடைச்சா போதும்னு தோணுச்சு. அதனால நான் அந்த சைஸ்ல மட்டும் வந்து அந்த silk thread கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ இது வந்து நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அது பாத்தீங்கன்னா thickness வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. சோ இன்னும் கொஞ்சம் வந்து thickness ஆட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால நான் வந்துட்டு அகைன் ஒரு 100 silk threads வந்துட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டு 100 டைம்ஸ் நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு இதையுமே வந்துட்டு நல்லா திக்கா ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி வந்துட்டு டைட்டா மேல கொஞ்சம் ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு நல்லா நான் knot போட்டுக்கிட்டேன். சோ இந்த மாதிரி வந்துட்டு knot போட்டு அதையுமே வந்து நான் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்சதுனால அது கூட வந்துட்டு சேர்த்து இந்த மாதிரி வந்து நான் நல்லா ரொட்டேட் பண்ணி வந்துட்டு இதுலயுமே டைட்டா knot போட்டுக்கலாம். சோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ரெண்டு இது செஞ்சு அது ரெண்டுத்துமே வந்துட்டு சேர்த்து பண்றேன். சோ அது வந்துட்டு பார்க்க ரொம்ப திக்னஸா ரொம்ப பஞ்சியா கியூட்டா இருந்துச்சு. நீங்க இந்த மாதிரி வந்துட்டு 2 டைம்ஸ் கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க ஒரே டைம் சிங்கிள் டைமா வந்துட்டு நீங்க நிறைய silk thread அதாவது bunch of silk threads வந்துட்டு நிறைய எடுத்து பண்ணீங்கன்னா அதுவுமே வந்துட்டு சிம்பிளா முடிஞ்சிரும். அப்படி இல்ல அது வந்துட்டு ரொட்டேட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்துட்டு கஷ்டமா இருக்கு silk thread வந்துட்டு சீக்கிரமா சிக் ஆயிடுது அப்படினு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க இந்த மாதிரி வந்துட்டு 2 டைம்ஸோ இல்ல 3 டைம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் silk thread வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதை இந்த மாதிரி வந்துட்டு நீங்க ஃபைனலா பஞ்சியா வந்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நான் ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கு அப்புறம் மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சம் silk threadsலாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நீட்டிட்டு இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு செட்டா பண்றதுக்கு வந்துட்டு மேல லைட்டா ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்ல வந்துட்டு நான் அதை வச்சிட்டேன். சோ மேல பாத்தீங்கன்னா ஒரு கரெக்ட்டான ஷேப்ல இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நான் 2 எடுத்துட்டேன். அதுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேல அந்த ஃப்ளவர் கேப்ஸ் மாதிரி சொல்வாங்கல அந்த மாதிரி வந்துட்டு நான் 2 கேப்ஸ் எடுத்து போட்டுருக்கேன். சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லா க்ளோஸ்ட் கேப் மாதிரி இருக்கும். சோ நம்ம அந்த டாசல் செஞ்சு எடுத்துர்க்கேன். அந்த டாப்புக்கு வந்து இது கரெக்ட்டா ஃபிட்டா இருந்துச்சு. சோ நான் அந்த சைஸ்க்கு தான் வந்துட்டு செஞ்சிருந்தேன். அதே மாதிரி வந்துட்டு ஃபிட் ஆனதால எனக்கு வந்துட்டு ஈஸியா போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் கேப்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஐபின் எடுத்துட்டு அந்த கேப்போட டாப்ல இருந்து அந்த ஐபின் வந்துட்டு ஃபிட் பண்ணிட்டு அத நம்மளோட டாசல்ல இந்த மாதிரி வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கிறேன். நம்ம மேல வந்துட்டு கொஞ்சமா ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபுல்லா knot சுத்தணும். சோ அந்த கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துட்டு ஃபுல்லா இந்த கேப்ல வந்துட்டு கவர் ஆகணும். அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு நீங்க ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. சோ இந்த டாப் வந்துட்டு ஃபுல்லா நமக்கு அந்த கேப்ல கவர் ஆயிடுச்சுனா மேல வந்துட்டு அது வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பேसेस இருக்கு அப்படின்றது வந்துட்டு பார்க்க விசிபிளா இருக்காது. சோ இயரிங் வந்துட்டு பார்க்க ரொம்ப வந்துட்டு ஒரு நீட்டான பிரசன்டேஷன்ல இருக்கும். சோ பார்க்கவே வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் ஃபுல்லா கவர் பண்ணிட்டேன். சோ பாக்கும்போது உங்களுக்கே தெரியும். நம்ம அந்த knot சுத்துனது மட்டும் தான் இருந்துச்சு. அதையுமே வந்துட்டு கவர் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். பிகாஸ் அந்த silk thread வந்துட்டு அந்த இடத்துல ரொம்ப நம்ம நிறைய டைட்டா இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி திக்கா சுத்தி இருப்போம். பட் அதுவுமே வந்துட்டு இயரிங்ஸ் போடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி வந்துட்டு தெரியும். அதுக்காக அதையுமே வந்துட்டு ஈஸியா நம்ம அழகா அட்ராக்டிவா மாத்திரலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன் செயின்ஸ் வந்துட்டு அந்த knot நம்ம எவ்வளவு தூரம் வந்து அந்த silk thread வச்சு டை பண்ணிருக்கோமோ அது வரைக்கும் வந்துட்டு இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் ஒட்டிட்டு நான் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். சோ இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் ஒட்டிட்டு அந்த கேப் கூட பாக்கும்போது இதுவே வந்துட்டு பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு.
எனக்கு இது வந்துட்டு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் வந்துட்டு இது பிடிச்சிருக்கா அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த ஒயிட் ஸ்டோன் வந்துட்டு ஓடிட்டதுக்கப்புறம் ரொம்பவே வந்துட்டு ஒரு கிராண்ட் லுக் கொடுத்துச்சு. இன்னும் இந்த இயரிங் வந்துட்டு ஃபினிஷிங் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். நான் இதிலே வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் இயரிங் வந்துட்டு எப்படி சிம்பிளாக செய்யலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஒரே டாசல் யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கூட வந்துட்டு இயரிங்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரெண்டுமே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக டெக்கரேட் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு கொக்கி கம்மல்லாம் அந்த கொக்கி இயரிங்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதில் ஐபின் மாதிரி சின்னதாக ஹோல்ஸ் இருக்கும்ல, அதை வந்துட்டு கொஞ்சமாக நீக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கேப்பில் ஒரு ஐபின் போட்டுருந்தோம். அதனால் அந்த ஐபின் கூட வந்துட்டு இதை மாட்டிட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் இயரிங் வந்து ரொம்பவே சிம்பிளாக ரெடி ஆகிடும். ஸோ இந்த இயரிங் வந்துட்டு நம்ம குர்த்தி சல்வாஸ்க்கெல்லாம் போட்டோம்னா ரொம்பவே அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். சிம்பிளான டாசல் இயரிங்காக இருக்கும். அந்த ஸ்டோன் செயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்பவே க்யூட்டான சிம்பிளான ஒரு டாசல் இயரிங் வந்துட்டு நம்ம செஞ்சுருக்கோம். இதிலே வந்துட்டு இன்னொரு டைப் இயரிங் எப்படி செய்கிறது அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நம்ம சேனலில் வந்துட்டு சீக்கிரமாக ஒரு சிட்சாட் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த சிட்சாட் வீடியோவில் நீங்கள் என்கிட்ட ஏதாவது கொஷின்ஸ் கேட்கணும், நம்ம சேனல் ரிலேட்டட் ஏதாவது கொஷின்ஸ் கேட்கணும், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வேறு ஏதாவது கிராஃப்ட்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ், ஜுவல்லரி மேக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் கண்டிப்பாக சிட்சாட் வீடியோவில் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் உங்களோட கொஷின்ஸ் அண்ட் தென் வந்துட்டு நீங்கள் என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் நான் இன்ஸ்டாகிராம்லுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணி உங்களோட கொஷின்ஸ் என்கிட்ட நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட கேட்கலாம். ஸோ அதுலேயுமே வந்துட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சிட்சாட் வீடியோவில் ஆன்சர் பண்ணுவேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஃப்ளவர் கேப் வந்துட்டு நம்ம மேலே போட்டதோம் அதுலேருந்து அந்த கொக்கியை வந்துட்டு கலட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் இந்த மாதிரி வந்துட்டு ஜம்ப்ரிங்ஸ் மாட்டிட்டு என்கிட்ட இந்த மாதிரி 2 பெரிய பர்பிள் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக பெருசாக இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டோன்ஸில் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்துட்டு அவங்களே போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு இந்த மாதிரி இயரிங் செய்கிறதுக்கு. ஸோ அதில் வந்துட்டு டாப்பில் ஒன்று அண்ட் தென் பாட்டமில் ஒன்று வந்துட்டு போட்டு காமிச்சேன். ஸோ உங்களுக்கு இது ரெண்டுத்தில் வந்துட்டு எது பார்க்க அழகாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அந்த லைக் அந்த கோன் மாதிரி இருக்கிறது வந்துட்டு டாப்பில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த கோபுரம் மாதிரி இருக்கிறது டாப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக 2 இயரிங்குமே வந்துட்டு இந்த மாதிரி டாப்லேயே அந்த ஸ்டோன்ஸ் வந்துட்டு மாற்றிட்டேன். ஸோ பார்க்கவே வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக சிம்பிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலாக நம்ம அந்த இயரிங்ஸ் வந்துட்டு போடுறதுக்கு அந்த இயரிங் ஊக்ஸ் வந்துட்டு செட் பண்ணுவோம்ல, ஸோ அதை வந்துட்டு இதோட பேக் சைடில் ஃபெவிக்ரில் அப்படி இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டு அது நல்லா ட்ரை ஆகிட்டதுக்கு அப்புறம் அதில் வந்து நம்ம ஃபைனலாக புஷ் பட்டன்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட 2வது இயரிங் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக அழகான இயரிங் வந்துட்டு ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைப் வந்துட்டு நம்ம செஞ்சிருந்ததை நம்ம ஈஸியாக வந்துட்டு குர்த்தி சல்வாஸ்க்கு போட்டுக்கலாம். இந்த செகண்ட் டைப் இயரிங் வந்துட்டு நம்ம ஏதாவது பார்ட்டி வேர்ஸ்க்கு கூட போட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே வந்துட்டு ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும், ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ இந்த 2 டைப் இயரிங்கில் வந்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி தேங்க்ஸ்.